ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம லோகேஷ் டைரக்ஷன்ல ரஜினிகாந்த் நடிச்சிருக்க கூலி படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் படமா ரிலீஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா இந்த ரிவ்யூ நம்ம நேத்தே போட்டிருக்க வேண்டியது ஒரு சில காரணங்களால் நம்மளால போட முடியல. இன்னைக்கு போடுறோம். இந்த படத்தோட கதைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ண வேண்டியதா இருக்கு. ஆக்சுவலா நான் தேவி பாரடைஸ் தியேட்டர்ல தான் பார்த்தேன். 12:30 மணி ஷோ புக் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலா 9 மணி ஷோ ஒன்று போயிட்டு இருந்தது. அது முடிஞ்சு வெளியே வரதுக்கு அந்த தியேட்டர்ல பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்ன ஸ்பேஸ் தான் இருக்கு. போனவங்களுக்கு தெரியும். அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா பாத்தீங்கன்னா ரோட்லயே நிக்க விடாம சுத்தி சுத்தி வர வச்சுக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப நேரமா. நாங்களும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி பார்த்தா 12:40 வரைக்குமே பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்குள்ளேயே விடல பைக் பார்க்கிங். பைக்ல வந்த எங்களுக்கே இந்த நிலமனா கார்ல வந்தவங்க கெதிலாம் யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு நிக்கிறதுக்கு இடம் கிடையாது. அவங்க சுத்திக்கிட்டே இருந்தாலும் பைக்ல உள்ள போனதுக்கு அப்புறம் தான் கார் உள்ள போக முடியும். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஸ்லாட்லயே நாங்க உள்ள போயிட்டோம். அப்படியே பாத்தீங்கன்னா படம் ஆரம்பிச்சு 10 நிமிஷம் ஆகி போச்சு. ஒன்னு இவங்க படத்தையாவது கொஞ்சம் லேட்டா ஸ்டார்ட் பண்ணும், அதுவும் பண்ண மாட்டாங்க. இதை அவங்க திருத்திக்கிட்டாங்க, ரொம்ப நல்லாவே இருக்கும். சரி, ஓகே, இப்ப படத்தோட கதைக்கு போலாம். நம்ம போய் பார்க்கும்போதே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீனுக்கு மேலதான் பார்த்தோம். டைட்டில் கார்டெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம். நம்ம ரஜினி பாத்தீங்கன்னா தேவா அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. அவங்க ஒரு மேன்ஷன் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட முன்னாள் ஃப்ரெண்டு சத்யராஜ் அவங்க பாத்தீங்கன்னா இறந்துட்டாங்க அப்படின்ற நியூஸ் வருது. அதை கேட்டு நம்ம ஹீரோ அங்க பார்க்க போறாரு. போன இடத்துல அவங்க பொண்ணு ஸ்ருதிஹாசன் நீங்களாம் ஏன் இங்க வரீங்க அப்படின்ட்டு திட்டி அனுப்பி விடுறான். நம்ம ஹீரோ இவர் எப்படி இறந்தார் அப்படின்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ரிப்போர்ட் வந்து மாறி மாறி இருக்கு. இவர் கையில ஒரிஜினல் ரிப்போர்ட்டும் கிடைக்குது. அதை வச்சு தான் ஃப்ரெண்டு கொல்லதான் பட்டிருக்காரு அப்படின்ட்டு தெரிய வருது. அதுக்காக அவர் இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்ட்டு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி அவர் பார்க்கும்போது நம்ம ஹீரோவே எதிர்பாராம நடந்த சம்பவங்கள்லாம் என்ன, சத்யராஜ் எப்படி இறந்தாரு, அதுக்கு பின்னாடி இருக்க மாஃபியா கேங் என்ன, நம்ம ரஜினி 30 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாரு, அதுவும் இந்த வில்லன் குரூப்போட எப்படி கனெக்ட் ஆகுது, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் என்னங்க, கண்டிப்பா ரஜினி தான். அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் தான் படத்தையே தோல்ல தூக்கி சுமந்திருக்காங்க. ஆரம்பத்துல இந்த எண்டு வரைக்கும் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. ரொம்ப சட்டலா நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அவங்க ஏஜுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை நீட்டாவே பண்ணிருக்காங்க. குறிப்பா ஆக்ஷன் போர்ஷன்ஸ்ல அதகலம் பண்ணிருக்காங்க. காமெடி போர்ஷன்ஸ் ஒரு இடத்துல எனக்கு நல்லாவே சிரிப்பு வந்தது. தெலுங்குல எல்லாரையும் தெரியும், அனுஷ்கா வரைக்கும் தெரியும் அப்படின்ட்டு சொல்ற இடம். ஆனா என்ன, இந்த காமெடியை படம் ஃபுல்லா ஒர்க் அவுட் பண்ணினா இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்கும். மத்தபடி தலைவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா இருந்தது. நாகார்ஜுனா அவர் கேரக்டரை பத்தி சொல்லணும்னா பாத்தீங்கன்னா நல்லாவே எழுதியிருக்காங்க. ஆனா இன்னும் கொஞ்சம் பெட்டரா எழுதியிருக்கலாம். அவரு அங்க நல்ல ஹீரோ அப்படின்றதுனால அதுக்கேற்ற மாதிரி 2-3 போர்ஷன்ஸ் அவருக்கு ஒரு டான்ஸ் அப்படின்றலாம் கொண்டு போயிருக்காங்க. அதெல்லாம் அவங்க ஃபேன்ஸ்க்கு ஓகே. இருந்தாலும் படமா பார்க்கறப்போ கொஞ்சம் ரைட்டிங்லாம் நல்லா பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. அமீர் கான் பார்த்தீங்கன்னா ஒரு இலவச இணைப்பா தான் வராங்க. படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் செகண்ட் கிளைமேக்ஸ் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போயிருக்காங்க அமீர் கான் போர்ஷன். நம்ம மலையாள ஆக்டர் ஷோபினை பத்தி தான் சொல்லி ஆகணும். அவரோட கேரக்டர் தான் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டா எழுதியிருக்காங்க. நம்ம எல்லாரும் நாகார்ஜுனா தான் வில்லன் பார்த்தா அதை விட இவர் டெரரா இருக்காரு. இவர் போர்ஷன்ஸ் எல்லாமே எங்கேஜியா இருக்கு. நடிப்புலயும் மிரட்டி விட்டுருக்காரு மனுஷன். ஸ்ருதிஹாசனும் ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. அவங்க ரோலும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் ரோல தான் இருந்து. சரி, அடுத்த பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் போர்ஷன்ஸ். படத்துல ஒரு ஆக்ஷன் போர்ஷன்ஸ் எல்லாமே நல்லாவே இருக்கு. அதுக்கு அடுத்த பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா படத்துல ரஜினிக்கு பண்ணிருக்க டிஏஜ் சும்மா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் வந்தாலும் அல்டிமேட்டா இருக்கு. அந்த சீன்லாம் வாய்ஸ் உட்பட டிஏஜிங் பண்ணிருக்காங்க. தரமாவே இருந்தது அந்த போர்ஷன் எல்லாமே. ரஜினி ஃபேன்ஸ்க்கு பயங்கர ட்ரீட்டாவே இருந்தது. அடுத்த பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா அனியோட மியூசிக் தான். சூப்பரான ஒரு சாங்ஸும் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் பிச்சு உதறி இருக்காங்கன்னு சொல்லலாம். டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லயும் சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே சூப்பரா பண்ணி கொடுத்திருக்காங்க. எந்த ஆஸ்பெக்ட்ஸுமே குறை சொல்ற மாதிரி கிடையாது. ஸ்கிரீன் பிளேன் வரும்போது தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தவரை ரொம்ப சூப்பரா எங்கேஜிங்கா போய் முடிஞ்சது. ரொம்ப சுவாரஸ்யமா இருந்ததுன்னு சொல்லலாம். செகண்ட் ஹாஃப்ல தான் பல போர்ஷன்ஸ் வந்து நமக்கு லேக் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இவங்க அந்த பிளாஷ்பேக் போர்ஷனை செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துல கொண்டு வருவாங்கன்னு பார்த்தா டுவர்ட்ஸ் தி கிளைமேக்ஸ் மட்டும் வச்சிருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய டிசப்பாயிண்டடா இருந்தது எனக்கு. அதே மாதிரி படம் கொஞ்சம் லெங்தா போயிட்டே இருந்தது செகண்ட் ஹாஃப் பொறுத்தளவு. ஆனா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்ல மிரட்டி விட்டுருக்காங்கன்னே சொல்லலாம். நம்ம எதிர்பாராத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான் ஒன்னொன்னுமே. லோகேஷ் கனகராஜ் பத்தி நான் பயங்கரமான ஒரு டைரக்டர் அப்படின்ட்டு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் அவர் படம் எந்த படமுமே பார்த்து எனக்கு அந்த ஒரு ஃபீல் வந்ததே கிடையாது. நான் லியோ டைம்லயே சொல்லிட்டு இருப்பேன், விக்ரம் என்ன ரேஞ்சில் ஓடிச்சு அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனா அதுக்கு ஒர்த்தான படமா அது அப்படின்றது எனக்கு இன்னைக்கு வரைக்கும் மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கு. ஏன்னா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் பெருசா இருக்காது, அந்த மாதிரி தான் இருக்கும். லியோலையும் அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட பண்ணியிருப்பாங்க. ஏன் கூலிலேயே அதே தான் பண்ணி வச்சிருக்கா லோகேஷ். இன்னும் கூட பெட்டரான ஸ்கிரீன் பிளே அவர் ட்ரை பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து. ஓவராலா பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். இந்த படத்தை பார்த்து முடிக்கும் போது இந்த படத்துக்கு ஏன் ஏ சர்டிஃபிகேட் வாங்கினாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. பயங்கரமா மிஸ் பண்ணியிருக்காங்க படத்தை. மொத்தத்துல கூலி ஜெயிலர் அளவுக்கு இல்லை. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.